என்னடா இது எவன் முகத்துல முழிச்சன்னு தெரியல. காலில இருந்து ஒரு சவாரியும் காணும். சரிதானா சவாரி போலியா? எங்கப்பா காலில இருந்து ஒரு சவாரியும் மாட்டலையே. சரி இது யாரு? எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்துக்கிறாரு. ஊர்ல இருந்து வந்துக்கிறாரா? எந்த ஊர் தம்பி? வத்தல குண்டுனா. அடடே வத்தல குண்டா? என் ஃப்ரெண்டும் கூட 2 பேர் அங்கதான் பாக்குறாங்க. அங்கேயாவது உங்க ஃப்ரெண்டுங்கிட்டா? குமாரு சங்கர்ப்பா 2 பேரும் ஆட்டோ ஓட்டி பெரிய ஆளா இருக்காங்களா அங்க. அந்த கரை மூச்சுனுங்களா? அவனுக்கு கதை கட்டினா காதி முழிவ. என்னப்பா சொல்ற? நேத்து கூட என்கிட்ட நல்லா பேசினானுங்களே. வருஷம் மருந்து வச்சு விட்டேன், ஒரு 2000 ஜிபேல அனுப்புனானு உடனே அனுப்பிச்சு விட்டேனே. உன்னை ஏமாத்தினானுங்களா? செம்ம ஃபிராடுக்காரனுங்க அவனுவா. போலீஸ் வலை வீசி தேடுது. ஐயோ திருட்டு பசங்களா அவனுங்க. ஆஹா ஓன் பில்டப் பண்ணானுங்களே. போச்சா 2000 ரூபாய்? நோ கவலைப்படாத விடு. எங்க அண்ணன் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. உனக்கு சவாரி மேல சவாரி வரும். சவாரிக்கு மேல சவாரி வருமா? என்னப்பா தம்பி அந்த மாதிரி எதனா ஐடியா இருந்தா சொல்ல. அதுக்கெல்லாம் ஏமாத்தணும்ப்பா. அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டா. பணம் வருதுன்றீங்க. நாதாரிங்க எனக்கு போன் பண்ணியே ஏமாத்துறானுங்க. நான் ஏமாத்தினா என்ன ஐடியா அது மட்டும் சொல்லுங்க. சொல்லுண்ணா. நம்ம அண்ணன் தான் பார்த்து ஏதாவது கவனிக்க சொல்றேன். தருவானா? அதெல்லாம் குத்துறோம். குத்துருவல? குத்துறேன்பா. உங்களுக்கு என்ன ஆகணுமோ அதை குத்துறேன். உனக்குன்னா ரெகுலரா சவாரி வேணும். அதானே உனக்கு விஷயம். அதுதான்பா. காலையில ஒரு 10 சவாரி, சாயந்தரம் ஒரு 10 சவாரி. அது கிடைச்சா போதும்பா. உனக்கு ஏகப்பட்ட சவாரி கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி கேளு. சரி சொல்லுப்பா. நான் என்னப்பா பண்ணனா? நான் சவாரி இப்ப புடிச்சு தரேன், நல்லா பாரு. சரிப்பா. ஏம்பா கும்பலா நடு ரோட்ல நின்னு பேசுறீங்களா? ஓரம் நின்று பேசுங்களா? ஏய் நான் ஒருத்தனாங்கிற கும்பலான்றா. இப்ப நீ ஒரு ஆளா இவ்வளவு கணக்குற? ஓ எங்க அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்துதுன்னா கலாய்கிறா. உடனே தம்பி இதா சாரிப்பா கோச்சிக்காதா. நான் எப்பவுமே காமெடியா தான் பேசுறேன். அதெல்லாம் பரவாயில்ல. உண்ணா நம்ம அண்ணன் ஒரு ஆஃபர் போட்டுக்கிறாரு. ஆப்பர் போட்டுக்கிறாரா? ஆட்டோவில் என்னப்பா ஆப்பர்? அத அவரே சொல்லுவாரு பாருங்க. நீங்களே சொல்லுங்க தம்பி. சொல்லுப்பா. என்ன 100 ரூபாய் வாங்கிறதுக்கு பாரு 80 ரூபாய் வாங்க போறாரா என்ன? இல்லப்பா இவர் ஆட்டோல நீ ஒரு மாசத்துக்கு 100 அடி போயிட்டு வந்து நினைச்சிக்க. பரிசா எல்இடி தவிர. எல்இடி டிவியா? எத்தனை இன்ச்சு டிவிப்பா? அது என்னப்பா இப்படி கோத்து விடுறா? கும்பல் என்ன பாத்துக்கிறேன். சொல்லுங்கப்பா. எத்தனை இன்ச்சு டிவியா? 32 இன்ச்சு டிவியா? 32 இன்ச்சு டிவி பிரியாவா? ஆமா ஃப்ரீ தான். ஆனா ஒரு மாசத்துல 100 சவாரி போனோம். 100 சவாரி தானே. நீ கம்முனு நான் போய் நோட்டு பேனை வச்சுன்னு வந்துடுறேன். அட என்னப்பா நீ 100 சவாரி பார்த்தா 32 இன்ச்சு எல்இடி டிவி ஃப்ரீயா கொடுக்கணுமா? அது ரேட் என்ன தெரியுமா உனக்கு? அது ரேட்டுனா ஒரு 10,000 ரூபாய் வருமா? கூட்டி கழிச்சு அப்படி இப்படி ஆன்லைன்ல வாங்கினா கூட ஒரு 7,000 ரூபாய் வேணுமாப்பா? போனே 100 சவாரிக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வரும். அதுதான்ப்பா எல்இடி டிவி 7,000 8,000 கிட்ட வந்துருது. உனக்கு மூளை இல்லையா? ஒரு ஆள் வந்தா 10,000, அது 6 பேர் வந்தா 60,000 ரூபாய் வரும். அப்படி இருந்தாலும் 6 டிவி கொடுக்கணும்ல. இங்கதான் உன் மூளை யூஸ் பண்ண. நீ என்ன மூளை யூஸ் பண்ணா? எவனாவது வேலை வெட்டிக்கு போகாம 100 சவாரி வரனா நீ சொல்ல. ஆமா இல்ல, ஒருத்தருக்கு காலையிலயும் சாயந்தரமா சவாரி போட்டாலும் மாசத்துக்கு 30 நாள் 60 சவாரி தான் வருது. 100 சவாரி வராது இல்ல? இப்ப புதுசா லாபம் யாருக்கு? எப்போ வத்தல குண்டுல இருந்து வந்து சூப்பர் ஐடியா சொன்னப்பா. உன் கையால இன்னும் 2 பேரை சேர்த்து விட்டுறேன். நோ சேர்த்து விட்டுருண்ணா. நோ எங்களுக்கு தேவையான குத்துருவல. கன்ஃபார்ம் டெஃபினெட்லியா குடுத்துறேன்பா. நோ நம்மளுக்கு தேவையான குத்துறா பிள்ளையா. அப்படி ஒருத்தன் வரான் பாரு புடி. தம்பியா நான் அறிவுறேன், போயிடுவாங்கண்ணா. சரிண்ணா. நாயெல்லாம் இருக்குதா? போயிடுவாங்க. சரிண்ணா. இவன் வாயில நாய் கொத்த மாதிரி தான் இருக்குதா? இவன் பயப்படாதுன்றான். எப்ப கொஞ்சம் நில்லையா? இல்லப்பா இவனை நாய்க்கு தோச்சு நான் தான் காப்பாத்தினேன். நீ தான் காப்பாத்தினியா? எப்ப என்ன நடந்தது நீ சொல்ல. நான் நடந்து வந்திருந்தேன், பின்னாடி இவரும் வந்தாரு. நாய் பின்னாடி தொத்துன்னு வந்துச்சு. ஓஹோ அப்ப நாய் இந்த மூஞ்சி பார்த்தா தோத்திக்குதா? உன்னை பார்த்து தோத்தல. என்ன பார்த்தா நாயே பயப்படுவானா நினைச்சுக்கிறேன் நீயா? நான் நினைச்சுக்கிறேன். சரியா இந்த வண்டியில போறதுக்கு ஆஃபர் தராங்க, சேர்ந்துக்கிறியா? என்ன புரியா? நானே சொல்லிடுறேன்பா. சரி சொல்லி தொலை. அது வந்துப்பா இந்த ஆட்டோல ஒரு மாசத்துக்கு 100 சவாரி பாத்தீங்கன்னா 32 இன்ச்சு எல்இடி டிவி ஃப்ரீயா தரலான்னு இருக்கிறேன். டிவியா? ஆமாப்பா, குலுக்கல் முறையில தரலான்னு இருக்கிறேன். இதே லிஸ்ட்லயே இல்லையா? நான் மாத்தி சொல்றா. யோசிச்சு பார்த்தேன் தம்பி. 100 பேர் வருவானுங்க, 100 டிவி கேட்பானுங்க. நம்ம குலுக்கல் முறையில போட்டோம்னா ஒரு டிவி தானே தர முடியும். நம்மளுக்கு மீதி மிச்சம் தானே. அட டைபர்ஸ் முஞ்சியா, நல்லா யோசிச்சுட்டா பண்ணியா? என்ன தம்பி 100 சவாரி எல்இடி டிவி ஃப்ரீ, எப்படி வசதி? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏறிடும். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க. நான் ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன், ஆனா நீ அதை பெருசா ஆகிட்ட. உங்க வாயாலே சொல்லிட்டீங்க பெரிய ஐடியாவை ஆகிட்டேன்னு. ரொம்ப நன்றிங்க. பாய், நான் வரேன். நான் பாய் சொல்லிட்டு போறேன். ஓ நான் கவனிச்சிட்டு பா. கவனிச்சிருவான்.
அட கொலைக்காரன் என் வேலையை காமிச்சிட்டான்டா. பாய் பாய். உலகம் பிறந்தது எனக்காக, எல்லா சவாரியா எனக்காக. என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு? அதான் நல்ல நாளே இருக்க கூடாது.